ஆக்சுவலி என்ன பார்க்க போறது ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டியோட சீசன் 1ஓட எபிசோட் 2 தான். ஸோ மறக்காம பண்ணுங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க போடுற ஒரு லைக் கமெண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோமே ரொம்ப ஷாக்ல உட்காந்துட்டு இருக்கான். பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே கூப்பிட்டு இருக்காங்க. சரி நானே கதவு திறந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து கூப்பிடுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கு. அவங்க அம்மாவுமே என்ன பண்றது தெரியாம அந்த கதவை வந்து மூடிட்டு போயிட்டாங்க. கீழே போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க. நம்ம பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம இசைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இது நம்ம இந்த பொண்ணு எப்ப நம்ம பெட்ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்கா, நான் உன் பக்கத்துல இருந்தா உன்னோட காயம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு எதுக்குமா இப்படி உட்கார்ந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே முடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல பார்க்கும்போது எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் பாத்தீங்கன்னா ஹோல் ஸ்கூலுமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணு எந்த பையனுமே பக்கத்துல வர விடாது. பட் இந்த மாதிரி ஒரு இசைவை எப்படி வந்து பக்கத்துல வர விடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்குமே வந்து கட்ஸ் வந்து கூடிச்சுன்னு சொல்லலாம். என் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஹாட்டான பொண்ணு உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸே பராமரிட்டு இருக்காங்க. என்னடா நடந்துச்சு உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவே பார்த்தீங்கன்னா அவனால உண்மையை சொல்ல முடியல. அதெல்லாம் கனவா இல்ல நனவான்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியல. ஸோ அவனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல. பட் இந்த பொண்ணு என் பெட்ரூம்ல தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாஸ்மே மேல போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு இன்னொரு ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணு இருக்கும். அவளுமே என்ன சொல்லியிருக்கானா, ஆமா நீ யாரையும் பக்கத்துல நெருங்க விட மாட்டியே, அந்த பையனை மட்டும் நீ எதுக்கு வந்து பக்கத்துல நெருங்க விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க பாருங்க. அப்போ ரியாஸ்மே பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல அந்த பையன் கொஞ்சம் சார்மிங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இசையுமே கிளாஸ்ல புலம்பிட்டு இருக்கும்போது கிளாஸ்ல அந்த கீபான்ற பையனுமே வந்துட்டு இருக்கான். ஸோ அங்குள்ள கேர்ள்ஸ்மே நம்மளை பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவன் வந்து இசையை பார்க்க வந்திருப்பான். அப்போ நீ வந்து ரியாஸ் அனுப்புற ஆளா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ரியாஸ் தான் உன்னை கூப்பிட்டு விட்டா. ஸோ என் பின்னாடியே வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மொத்த கிளாஸ் ஷாக் ஆகுது. ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்க பாரு அந்த பையன் கூட சேர்றதா அவனும் ரொம்ப மோசமான பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பட் நம்ம இசைக்கு வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரி வரேன் வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஸ்கூல்லேயே ஒரு அவுட்டோர் பில்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூஸ் பங்களா மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஸ்கூல் பொண்ணு இருக்குல்ல. ஆக்சுவலி அந்த பொண்ணு மிடில் ஸ்கூல் பொண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு. இந்த ஒயிட் ஹேர் பொண்ணோட நேம் கோனகோ. ஸோ பாக்குறதுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இசையுமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் பார்த்து புகழ்ந்துட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லே வாஷ்ரூம் இருக்கு. ஸோ வாஷ்ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. ஹால்லே வாஷ்ரூமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே புலம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த சைடு இன்னும் நம்ம வைஸ் கேப்டன் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ்லாம் ரொம்பவே அழகா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஃப்ரீயா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா வலிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம இசை பர்வட்டுன்றதுல டவுட்டே இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ இதுக்கு முன்னாடி கனவுன்னு நம்பினல அதெல்லாம் கனவுலாம் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்கிறான் பாருங்க. அதுக்கு நம்ம ரியாஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாமே டெவில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து ஒன்னே கொல்ல ட்ரை பண்ணால அவன் வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏஞ்சலா இருந்து ரீடு ஆசை பொறாம இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபாலன் ஏஞ்சல் ஆயிருவாங்க. ஸோ நேத்து ஒன்னே கொல்ல நினைச்சது ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. பத்தாவதுக்கு ஏஞ்சல்ஸ் வேற இருக்காங்க. ஸோ அவங்க வேற நம்மள வந்து கொல்ல வருவாங்க. ஸோ டெவில்ஸ்ன்றவங்க அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் கிட்டையும் காப்பாற்றணும், அந்த ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்றத நம்ம ரியாஸ்மே பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேலே தேவையில்லாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பவே முடியல. பத்தாவதுக்கு அப்பதான் நம்ம ரியாஸ்மே ஒரு ப்ரூஃப் எடுத்து வைக்கிறான். என்னடான்னு பார்த்தா இது வரைக்கும் நீ பார்த்த எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துருப்பாங்க. உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. பட் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபை காமிக்கிறா பாருங்க. பார்த்தா அந்த போட்டோல நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல நின்று போற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்பதான் தெரிய வரும் இதெல்லாம் உண்மைதான் கனவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோக்குமே ஞாபகம் வரும். என்னடா பார்த்தா இன்னைக்கு காலையில அவங்க அம்மாவுமே பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க வந்து நார்மலா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த மாதிரி டெவில்ஸ் இருக்காங்கல்ல, டெவில்ஸ்மே பார்த்தீங்கன்னா மைண்ட் மேனிபுலேஷன் டெக்னிக் இருக்கும். ஸோ மைண்ட்ல வந்து அவங்க டேட்டா ஃபுல்லா எரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ்மே அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரோட டேட்டாவையும் எரேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆமா அந்த பொண்ணு என்னை எதுக்கு கொல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆக்சுவலி உனக்குள்ள ஒரு சீக்ரெட் கியர் இருக்கு. ஸோ அந்த கியருக்காக தான் எல்லாமே உன்னை கொல்ல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்து ஒரு சோசன் ஒன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க பாருங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் நம்புறதா நம்ப கூடாதா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உன்னோட லெஃப்ட் ஹேண்டை பார்ட்டிசிபேட் பண்ணு, ஸோ உன்னோட லெஃப்ட் ஹேண்டை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோமே ஃபோக்கஸ் பண்றான். ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோட கையிலுமே ஒண்ணுமே அப்பியர் ஆகல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி கிரெஸ்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரெஸ்ட் சிம்பிள் மாதிரி சைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள எல்லாருமே டெவில்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஆமா எல்லாருமே டெவில்ஸ் தான், நீயுமே என்னோட டெவில் தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. பத்தாவதுக்கு நீ என்னோட சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்றாங்க. அந்த சர்வெண்டோட முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே டெவில்ஸ் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது
பாத்தீங்கன்னா அந்த பீப்புள் எல்லாருமே உன்னோட செர்வெண்டா வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ செர்வெண்ட் கிட்ட நீ என்னாலும் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா என்னாலும் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா பேராசைப்பட்டுட்டு சரி ஓகே நானுமே இந்த வேலையெல்லாம் டிலிஜென்ட்டா பண்றேன் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். சோ அவனே பாத்தீங்கன்னா எனக்குமே செர்வெண்ட் கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே வெளியே போயிட்டு இருக்கான். பட் இங்க உள்ள எல்லாருமே டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். பட் ஹீரோவால பாத்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் சைன் இன் பண்ணி பார்த்திருப்பாங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சோ வேற வழியே இல்லாம அவனே பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓடிட்டு போற மாதிரி இருக்கும். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓடிட்டு போயிட்டான். அந்த வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓடிட்டு போனதுக்கு அப்புறம் அங்குள்ள ஒரு ஆள் கிட்ட போது நான் தாங்க டெவில்னு சொல்றான் பாருங்க. பார்த்து அந்த ஆள் நம்பவே மாட்டீங்க. நான் வந்து டெவில்ன்றத பாத்திருக்கேன். அந்த சின்ன பொண்ணு தான் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு மேஜிக் சர்க்கிள்ல இருந்து வந்துட்டு இருக்கும். நீ யாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ எனக்கு மேஜிக் சர்க்கிள்லாம் வராதியா கொஞ்சம் உள்ள விடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா கெஞ்சி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். பட் அவன் வந்து உள்ள விட மாட்டேங்கான். சரி ஓகே பொழைச்சு போன்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள விட்டுறான். பயங்கரமா பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய ஒட்டாக்குன்னு சொல்லலாம். அவனும் என்ன சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடிஷனா நான் ஸ்பெஷல் எடிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி வந்த மேட்ருக்கு வாயா அப்படின்னு சொல்லும் போது காஸ்பிளேக்கு தான் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது காஸ்பிளே வாடே அந்த மாதிரி ஆளாடா நீ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே காண்டாயிடுறான். பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்வெண்ட் சைன் பே பண்ணலன்னு சொல்லலாம். சோ ரெண்டு பேருக்கு வாக்குவாதத்துல முடிஞ்சிருச்சு. அண்ட் ஹீரோக்கு சர்வெண்ட் வந்து கிடைக்கல. அப்படியே நம்ம ஹீரோமே சோகத்துல வந்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபாலன் ஏஞ்சல் வந்து நம்ம ஹீரோ போட்டுத்துல வந்துட்டு இருக்கு. நீ ஆல்ரெடி செத்து இருக்கணுமே எப்படி உயிரோட இருக்கு. அது மட்டும் இல்லாம சரி ஓகே நானே உனக்கு போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபாலன் ஏஞ்சலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டுத்துல வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோமே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோ கையில உள்ள ஒரு கிரஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா அந்த கிறிஸ்டுமே ஆக்டிவேட் ஆயிருது. அப்போ அந்த ஃபாலன் ஏஞ்சலுமே என்ன சொல்லிட்டு இருக்குன்னா நம்ம இது வந்து டெவில் ஃபேமிலியோட சைன் அப் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ எந்த டெவிலோட சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபாலன் ஏஞ்சலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டுத்துல வந்துட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல இந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணா நமக்கு வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறான். சோ கையில ஃபோக்கஸ் பண்ண பாக்கும்போது கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராகன் கியருமே அப்பியர் ஆகுது. சோ அந்த கியர் அப்பியர் ஆனதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபாலன் ஏஞ்சல் வந்து ஆல்மோஸ்ட் சாக போற நிலைமையில வந்துச்சுன்னு சொல்லலாம். சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு கொல்ல விரும்பல நான் இன்னொரு நாள் கொல்றேன் அப்படின்றதுக்கு அந்த ஃபாலன் ஏஞ்சலே பாத்தீங்கன்னா பயந்து ஓடி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கும் சுத்தமா புரியாது நமக்கும் சுத்தமா புரியாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாலன் ஏஞ்சல் மட்டும் தான் புரியும்னு சொல்லலாம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பார்த்து அந்த கிளப்ல வந்து மீட் பண்றா பாருங்க. சோ கிளப்ல மீட் பண்ணும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா பரவாயில்ல உனக்குள்ள அந்த கியர்மே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு இனிமேல் உன்னை வந்து ஃபாலன் ஏஞ்சல் கொல்ல வருவாங்க ஏஞ்சல்ஸ் வந்து கொல்ல வருவாங்க. பத்தாவதுக்கு நாங்க மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு நீ இனிமேல் தனியாவே போக கூடாது யாரையாச்சும் கம்பெனி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதுவும் நீ ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டல பயமாவும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவன் வந்து நியூபியா. சோ அவனுமே பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் வந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வெளியே போயிடுறான். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வைஸ் லீடர் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி பயமுறுத்தணும் அவசியமா அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து பயமுறுத்தலாம் செய்யல நான் வந்து உண்மை தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம என்ன ஆனாலும் சரி நான் அவனை சாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லீடருமே சொல்லிட்டு இருக்கு. பத்தாவது இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்வெண்ட்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுது. மறுநாளுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே எஞ்சி வந்துட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரியாஸ்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல எதுவுமே சொல்லாம வந்துட்டோம் அவங்க வந்து என் மேல கோவப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சு வந்துட்டு இருக்கான் பாருங்க. அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு வந்து கீழே விழுந்து கிடக்கு. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுமே ஒரு சிஸ்டர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நன்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஆனா ஒரு சிஸ்டர்னு சொல்லலாம். சோ இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்ல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதையுமே நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா எனக்குமே பிடிச்சிச்சான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுவேன். சோ எந்த சீன் பிடிச்சுன்னு சொல்லிட்டு அதுவுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை பை.